Hi viewers, welcome to yazhivlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்க அப்படினா சித்தாரா என்டர்பிரைசஸ் ஈரோடுல வந்திருக்கோம். நம்ம ஹோம் பேஸ்டா பாத்தீங்க அப்படினா நிறைய பிசினஸ் ஐடியாஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ அதுல பாத்தீங்க அப்படினா எப்பயுமே எவர்கிரீனா இருக்கிற FMCG ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ஷாம்பு சோப்பு பாத்தீங்க அப்படினா எப்படி தயாரிக்கிறது அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. அதுவும் சல்ஃபேட் ஃப்ரீயா ஒரு ஷாம்பு எப்படி தயாரிக்க போறதா இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, பட் சீக்கிரமாகவே எண்டும் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே எவர் கிரீனாக ரன் ஆகிற மாதிரி பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் லைக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் லாங்காக வரணும் அப்படின்னா இது எப்போ வரும்னா நம்ம ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸாக வச்சுருக்கும் போது தான் கண்டிப்பாக வரும். ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம சக்திக்கு மீறி இப்போ என்னால் ஒரு 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 5,000ல் என்ன பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி அதிலிருந்து சம்பாரித்து அப்படியே வளர்ந்து கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ப்ளஸ் அதில் வர சரி தப்புகளை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். ஸோ நானும் சின்னதாக ஆரம்பித்தவங்க தான் வீட்டில் கிச்சனில் சின்னதாக ஒரு மிக்சியில் ஸ்டார்ட் பண்ணதான் இன்றைக்கி இப்படி வந்திருக்கு ஒரு 5 years டைமில். ஸோ இதில் நமக்கு தேவை நம்மளோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ராடக்ட்ஸை நம்ம செய்ய பழகிட்டோம் அப்படின்னாலே பெருசாக செலவு இருக்காது, நம்மளால் ஸ்டார்ட் ஆஃபும் பண்ணிட முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 3 ப்ராடக்ட்ஸ், சோப்பு, ஷாம்பு, அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸை எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு தேவையான ஒர்க் ஷாப்ஸு, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது தேவையான ஒர்க் ஷாப்ஸு, ப்ராடக்ட் பேக்கேஜிங், சேல்ஸ் எல்லா சப்போர்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியா இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க டெமோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. ஸோ ஷாம்புலேயே 2 வெரைட்டி, அது இல்லாமல் ஷாம்புவில் 3 வெரைட்டி, அது இல்லாமல் லோஷன், அப்புறம் சோப்பு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 வெரைட்டி ஷாம்பு, ஒரு லோஷன், சோப். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு என்னென்னா பேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ பேஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், நிறைய கெமிக்கல்ஸ் வேணும், நிறைய தெரியணும். இது நம்ம இங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்ஸில் சொல்லித்தரோம் இந்த பேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த பேஸ்லேருந்து ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரு, அப்புறம் நேச்சுரல் ஹைட்ரோசால்ஸ், ஸோ நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் தான் தேவை. ஃப்ராக்ரன்ஸ் நம்மக்கிட்ட 72 வகையான ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாய்ஸஸில் நீங்கள் எது வேணால் பார்த்து எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம், டைரெக்டாக நமக்கு கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் வாங்கும் போது குவாலிட்டி கண்டிப்பாக ரொம்ப செக் பண்ணி வாங்கணும். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்கின் சேஃப் ஃப்ராக்ரன்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ துவைக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் அரிப்பு வரும், சோப்பு சீக்கிரம் கெட்டி ஆயிரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனிப்பட்ட ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ரன்சஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ அதை மறக்காமல் கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கலர். ஸோ கலர்ஸும் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ்லேயும் நம்ம நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய ஃபுட் கலர்ஸு இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் சேஃப் கலர்ஸ்னே தனியாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் இது உங்களுக்கு இந்த மாதிரியான 30 ml ட்ராப்பர் பாட்டில்ஸில் தான் வரும், ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. எதனால சார் ஃபுட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ ஃபுட் கலர் என்னன்னாங்க ஃபுட் சேஃப், பட் ஸ்கின்னுக்கு அது அலர்ஜிஸ் காஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சின்ன புண்ணு இருந்ததுனால ரொம்ப அரிக்கும், இல்லை அந்த புண்ணு பெருசாகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். நார்மலாக இருக்கும்போது தெரியாது. சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டிஃபரன்சஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஹைட்ரோசால், இது ஆலோவேராவோட ஹைட்ரோசால். இது மாதிரி எல்லா ஹர்ப்ஸுக்கும் ஹைட்ரோசால்ஸ் கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேராவை போட்டு தண்ணியை காய்ச்சி திருப்பி குளிர வச்சு தண்ணியாக பிடிக்கிறது. ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரம் கெடாது,
ப்ளஸ் நிறைய ப்ராடக்ட்டையும் நம்மளால சேர்த்த முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்குள்ளே நம்ம இந்த 3 விஷயங்கள் போட்டு தான் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷாம்பு செய்ய போகிறோம். அண்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷாம்பு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஒன்று வந்து சல்ஃபேட் ஷாம்பு, சல்ஃபேட் ஃப்ரீ, KOH லிக்விட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது 3 என்னென்ன அப்படின்னா, இந்த சல்ஃபேட் ஷாம்பு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ விலை ஜென்ரலி சீப்பாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து சல்ஃபேட் ஷாம்புன்னு வரும். நம்மளால ஏதாவது ஹோட்டலுக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி எதுக்காக கொடுக்குறோன்னா சல்ஃபேட் பேஸ்ட் ஷாம்பு போகிறது ரேட்டு கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். சல்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் சல்ஃபேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. இந்த KOH லிக்விட் அப்படின்னு இருக்கிறது ஃபுல்லாக ஆயிலில் செய்கிறது, 100% நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் இந்த 3 இது எல்லாமே இப்போ இங்கே செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் இருக்குது, வெயிட் இருக்குது, எல்லாம் மெஷர் பண்ணி தான் போடுறோம். இது கரெக்டாக அந்தந்த மெஷர்மெண்ட்ஸில் போட்டால் தான் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக வெயிட்டு தான் போடணும். நான் ML போடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் எடுக்காதீங்க. நான் ப்ராடக்டோட டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும், மாறும். வெயிட் மிஷின் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வெயிட் மிஷினில் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு இங்கே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவே டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் சிம்பிளாக 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. வெயிட்டுங்கிறது எசென்ஷியலான ஒரு விஷயமா சார்? ஆமாங்க, கண்டிப்பாக எடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஆமாம். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், இதில் 0.1 0.2 கிராம்ஸ் வரைக்கும் நான் பார்த்து எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆனாலும் இந்த கம்மி குவான்டிட்டியில் செய்யும் போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இப்போ என்ன சார் மிக்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 10% சேர்த்திக்கலாம். ஸோ 100க்கு 10 கிராம் வந்து நான் ஆலோவேரா எடுக்கிறேன், டேர் பண்ணிக்கிறேன். திரும்ப 0 பண்ணிட்டீங்க? 0 பண்ணிட்டேன். 10 கிராம்ஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ 10 கிராம்ஸு எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் 10 கிராம்ஸ் தான் எடுக்கணுமா, இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறக்கான கொஸ்டனுக்கு கண்டிப்பாக அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து ஷாம்பூவில் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ 10 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஷாம்பூ நல்லா வெள்ளையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, இப்போது ஒயிட்டாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே போயிருக்கு. இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தெளிஞ்சிரும். இல்லை அப்படின்னா லைட் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலும் இந்த பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை விட குவான்டிட்டி அதிகமாக சேர்த்தணுன்னா பிரிஞ்சு வந்து நின்றோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் சேர்த்தக்கூடியது. அடுத்தது நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துறோம். ஸோ இதில் ஆலோவேராக்குன்னே ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, ஆலோவேராவோட ஸ்மெல்லு வரும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.3%. அப்போது 100 கிராமுக்கு 0.3 கிராம்ஸ் தான் சேர்த்தணும். ஸோ எங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். நான் டேர் பண்ணாமல் எடுக்கிறதுக்கான ரீசன், நம்ம டேர் பண்ணி எடுத்தோம்னா அந்த 0.3 காட்டாது. ஸோ 0.3 வர எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஓகேங்களா? 4 ஸோ 0.3 வந்துருச்சு. ஓகே, போட்டு 8 ட்ராப் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ஜென்ரலி நம்ம வந்து ஒரு 1/2 kg ஒரு 1 kg செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது டெமோக்காக 100 கிராம்ஸ் பண்ணித்தரேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆலோவேரா ஷாம்புவோட ஸ்மெல் வந்து வருது. ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, வருது. ஓகேங்களா? வருது. அடுத்தது நமக்கு இதில் மிஸ்ஸிங் கலரு. ஸோ கலர் வந்து நம்ம சமையல் ஃபங்க்ஷனில் சொல்கிற மாதிரி தேவையான அளவு பார்த்து போட்டுக்கிறோம். இதிலிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் கணக்கு தான். 1 2 ட்ராப்பு. ஓகே, 100க்கு 2 ட்ராப்பு. 100 ml ஷாம்புனா 2 ட்ராப். 2 ட்ராப், அவ்வளோதான். இப்போ வந்து கலரிங் வந்து ஆகிட்டு தெரியும். கலரிங் வந்து வந்துருச்சு பாருங்கள்.
இது நமக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஆலோவேரா ஷாம்பு ரெடி. ஸோ சேம் இது எனக்கு நேச்சுரல் ஷாம்பு 100% நேச்சுரல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் பேஸை மட்டும் இந்த KOH பேஸு. ஸோ இதில் என்னென்னா கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இந்த பேஸ் எடுத்து இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் என்ன எக்ஸ்ட்ராக்ட் வேணுமோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் கலரு ஃப்ராக்ரன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நேச்சுரல் ஷாம்பு வந்துடும். எனக்கு ரேட்டு கம்மியாக வேணுங்க, எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னால் அவ்வளோலாம் போட்டு வாங்க முடியாது, ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த சல்ஃபேட் பேஸ் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக வரும். அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா ஒரு ஷாப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ ரெடி டு யூஸ், இப்போ ரெடி டு யூஸ், உடனே யூஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம். இப்போ இதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிச்சு தான் வருது. ஏன்னா நம்ம செஞ்சு தானே தரோம் உங்களுக்கு. வந்து நான் எங்கிட்ட இருந்து நீங்கள் இப்படியே இந்த பேஸாகவே வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணி ரெடி டு யூஸில் இருக்கும். ரெடி டு யூஸ், எல்லாமே ரெடி டு யூஸ். ஓகே. ஏன்னா இதுக்கா வெயிட்டிங் பீரியட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சிருந்து தான் பயன்படுத்தணும், சோப் ஐட்டம்னு சொல்லுவாங்க, வச்சிருந்து பயன்படுத்தலாம், கொஞ்சம் அந்த வீரியம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ரெடி டு யூஸ். இது இப்போ இந்த இதில் வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் இது யூஸ் பண்ணி. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இங்கே நான் ஆலோவேரா போட்டேன் இல்லைங்களா, இது மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குது, அது போட்டு எடுத்து வச்ச எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எப்படி வேணால் நம்ம அதை வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்க முடியும். கரெக்ட். அடிஷ்னலாக வேணும் கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக்கை பொறுத்து நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே போகும். கரெக்ட். ஷாம்பு ஐட்டமில் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட்லி. இது நம்ம பேஸாக பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அளவு தான் பண்ண முடியும். ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு நான் இந்த பேஸ்லேயே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒர்க் ஷாப் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த வீடியோவில் ஒரு சல்ஃபேட் ஃப்ரீயாக ஒரு ஷாம்பு எப்படி தயாரிக்கிறது, பார்த்தீங்கன்னா ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய விதமான ஷாம்பு வந்து நம்ம தயாரிச்சிக்க முடியும். ஸோ ஒரு பேஸை வந்து மாற்றுறது மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வேணால் ஃப்ளேவரில் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு தயாரிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான பேஸான வீடியோ தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.